ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் ஆன் அந்த டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸோ முன்னாடி சொன்னது தான். ஸோ இன்னும் வந்து அந்த டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ என்னதான் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி திரும்ப வந்து மொமெண்டம் பாசிட்டிவாக போயிருந்தாலுமே திரும்ப வந்து நெகட்டிவாக தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. க்ளோசிங் வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணல. ஸோ பிரேக் பண்ணாமல் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நான் இன்னும் ஸ்டில் நான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கேன் அப்படின்றது வந்து ப்ராப்பராகவே அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ லோயர் ஹை ஃபார்மேஷன் தான். லோ போயிட்டு, ஹை போயிட்டு, திரும்ப லோ போயிட்டு ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து நேத்து வந்து நைட் நல்ல பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நாளைக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 23,327 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. இப்போ உள்ள லெவலுக்கு. ஸோ நாளைக்கு அது நியர்பைலயே ஓப்பன் ஆகி திரும்ப மொமெண்டம் செல்லிங் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டில் ஆன் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ கீழே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறது 23,000. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,800. ஸோ மேலே ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,320 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,600ல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அது மைனர் ரெசிஸ்டன்ட் தான். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் 23,850 வரைக்கும் போகும். ஒன்ஸ் அந்த 850 23,850 பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக போகும். அது வரைக்கும் பாசிட்டிவ் கிடையாது. ஸ்டில் ஆன் செல்லிங் கண்ட்ரோல் தான். ஓகேங்களா? லோயர் ஃபார்மேஷன் தான். ஸோ இதுதான் இந்த நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸ்டில்லாக நான் டவுன் ட்ரெண்டில் தான். ஸோ அந்த 700 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல தான் க்ளோசிங். ஸோ இன்கேஸ் நாளைக்கு மேலே ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா 54,470 அப்படின்ற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் போகும். திரும்ப கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மொமெண்டம் திரும்ப செல்லாச்சு அப்படின்னா அகைன் வந்து 52,600க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல். ஐடி. ஸோ ஐடி பேங்க் நிஃப்டி தான் 2 நாளா ஏறி இருக்கே தவிர ஐடி பெருசா ஏறல. ஐடி வந்து இன்னும் சைட்வேஸ்ல தான் இருக்கான். ஸோ ஒரு டோஜி ஃபார்மேஷன் இன்னும் வந்து அவன் சைட்வேஸ்ல தான் இருக்கான். ஸோ ஐடி வந்து பெருசா உள்ள இன்வெஸ்டர்ஸ் வர மாதிரி தெரியல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் ஏத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த ஆக்சுவலி ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். 80 வந்து 780 வந்து ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 800ன்னு சொல்லியிருந்தோம். 795 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 782ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. அகைன் நாளைக்கு 780க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். திரும்ப 720 வரைக்கும் ஃபால் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட லெவல். ரிலையன்ஸ் வந்து அவன் பிரேக் பண்ணலங்க. ஹெச்டிஎஃப்சி என்ன தான் சப்போர்ட் பண்ணலாம், ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணல. ரிலையன்ஸ் வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கான். நான் அதை பிரேக் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் நடக்கல. ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் நடந்து திரும்ப செல்லிங்கில் தான் போகுது ரிலையன்ஸ். ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்தியன் ஷிப்ஸ் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் இஸ்ரேல் அண்ட் ஈரான் வந்து நாங்கள் வந்து இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து எங்களோட ராணுவத்தை அனுப்பிச்சு நாங்கள் ராணுவ தாக்குதல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அது ஒரு முடிவு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. பட் வந்து இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேயுமே உங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே ஹாலிடே. ஸோ நிஃப்டி வந்து மண்டே எக்ஸ்பைரி ஆக போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடேவும் ஹாலிடே, குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிஃப்டியோட ட்ரேடிங் டேஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த வீக்கோட கான்ட்ராக்ட். ஸோ ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியத்தை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுவாங்க. நாளைக்கும் திங்கக்கிழமையும் கண்டிப்பாக ஹெவி ஃபால் இருக்கும் ப்ரீமியமில். மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அதை விட ஃபாஸ்ட்டாக ப்ரீமியம் மூவ் ஆகும். ஸோ அதனால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டு போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.